அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்குது, விருப்பங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அதெல்லாம் எண்ணி 11 நாட்களுக்குள்ளே நிறைவேறுவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சீங்கும் போது முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். இன்று நமக்கு ஜனவரி மாதத்தின் 21ஆம் தேதி, தை மாதத்தின் 7ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த புதன்கிழமை நாள் அப்படிங்கிறது எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு ஏற்புடைய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய தொடங்கணும். சரி, ஏன் பர்டிகுலராக இந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 1 தேதி அன்னைக்கு தைப்பூச திருவிழாவானது வரை இருக்குது. இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு 48 நாட்கள் என்ன மாதிரி விரதம் இருக்கணும், ஃபாலோ பண்ணக்கூடிய முறைகள் என்ன, எந்த தேதியில் தொடங்கினா கரெக்டாக 48 நாட்கள் வரும் என்பது குறித்தெல்லாம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை 48 நாட்கள் கடைபிடிக்க முடியாதவங்க 21 நாட்கள் இருக்கலாம், அல்லது 11 நாட்கள் இருக்கலாம். அது எந்த நாளில் தொடங்கணும் என்பது குறித்தும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த 11 நாட்கள் விரதம் இருக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனுடைய முதல் நாள். அதாவது விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கி தொடங்குனீங்க அப்படிங்கும்போது தைப்பூசத்தன்னைக்கு நமக்கு 11 நாள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். இப்போது உங்களால் வழிபாடு செய்ய முடியாது, விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் விரதம் இருக்க முடியல, பூஜை செய்ய முடியலன்னு வருத்தப்படுறவங்க இப்போ நான் சொல்கிறது மட்டுமாவது நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இது நிறைவேறியே தீரும். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். சரிங்களா, பீரியட்ஸ் டைம்லையும் கூட செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. ஆனால் தொடர்ந்து 11 நாட்கள் நீங்கள் செய்யணும். இன்று இரவுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டு நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ரூல்டு ஷீட்டோ அன்ரூல்டு ஷீட்டோ ஏதாவது ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சில குறிப்புகளெல்லாம் எழுதுகிற நோட்டு இருக்குது, அதில் கொஞ்சம் காலியான பக்கம் இருக்குது, அதை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்ம மற்றதெல்லாம் எழுதி வச்சுருப்போம். இதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அப்படிங்கிறதுனாலது. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஒரு 11 பேப்பர் நீங்கள் கிழிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஏன்னா நம்ம 11 நாள் தொடர்ந்து செய்கிறதுனால 11 பேப்பரை நீங்கள் கிழிச்சு வச்சுட்டு ஸ்டாப்லர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து எழுதுவதற்கு ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்கு வர மாதிரி பேனாவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா. அடுத்தது ஒரு துளி அளவுக்கு நமக்கு வெந்தயம் தேவைப்படுது. இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பணவரவுக்கும் உதவும், அதே போல் நினச்ச காரியத்தை நடத்தி தருவதற்கும் நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலும் இன்னைக்கு புதன்கிழமை நாளாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது இதையும் சொல்லலாம். ஸோ நமக்கு எல்லாமே பொருத்தமாகவே அமைஞ்சிருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு இரவுக்குள்ளே அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நிறைவேறாத விருப்பத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 11 நாளுக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும், இப்போ இடம் பார்த்துட்ருக்குறேன், அது நல்லபடியாக அமையணும், அதே போல் பணம் ஒரு இடத்துல கேட்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கணும், இல்லை பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்க எனக்கு சாங்ஷன் ஆகணும், குழந்தை பாக்கியத்துக்காக செக்கப் போயிட்டுருக்கேன், எனக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வரணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மனதார முருகப்பெருமானை நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச அந்த பேப்பரில் உங்களுடைய பேர் அல்லது யாருக்காக இந்த விருப்பத்தை எழுதுறீங்களோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, என்ன விருப்பமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ கீழே 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. சரிங்களா. போட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நீங்கள் எழுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக. இதுதான். இதை நீங்கள் 6 முறை எழுதிக்கோங்க. இப்போது நீங்கள் அந்த 6 முறையும் படிங்க. சரிங்களா. இப்போ இந்த பேப்பருக்குள்ளார நான் வெந்தயம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, சும்மா ஒரு 4-5 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். அந்த வெந்தயத்தை இந்த பேப்பருக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பேப்பர் மடிச்சுக்கோங்க. இந்த வெந்தயமெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க.
இது வந்து உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம், அல்லது பூஜை அறையில் வைக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் அடுத்த நாள், அதாவது நாளைக்கு இதே போல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்களுடைய பேர், அந்த டேட் ஆஃப் பர்த், அதே விருப்பத்தை தான் நம்ம எழுதணும், மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. சரிங்களா? அதே விருப்பத்தை எழுதிட்டு இதே மாதிரி ஓம் சரவண பவாய நமகன்ட்டு 6 முறை வந்து எழுதிட்டு கொஞ்சம் வெந்தயம் வச்சுக்கோங்க. இதையும் வந்து நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. இப்படி 11 நாட்களும் வந்துட்டு நீங்கள் தனித்தனி பேப்பர்லேயோ அல்லது இப்போ நோட்டில் எழுதுனீங்கும்போது இந்த நோட்லேயோ வந்துட்டு நீங்கள் இதே கோரிக்கையவே எழுதுங்க. ஓம் சரவண பவாய நமக அப்படின்ட்டு வந்து எழுதுங்க. நீங்கள் எழுதுகிற அந்த பக்கத்தில் துளி துளி அளவுக்கு ஒரு 4-5 வெந்தயத்தை வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டே வாங்க. இப்போ தைப்பூசம் வரும் நமக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு. சரிங்களா? அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் பேப்பரில் மடித்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை நோட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கனாலும் சரி, அந்த வெந்தயங்களை எடுத்து உங்களுடைய வலது கையால் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக வந்து கொடுத்துருங்க. ஏன்னா எந்த ஒரு வழிபாடாகட்டும் பரிகாரமாகட்டும் அது தானத்தில் தான் வந்து நிறைவு செய்யணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ தைப்பூசத்தன்னைக்கு இந்த ஒரு வெந்தயத்தை நீங்கள் தானமாக வந்து கொடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன விருப்பம் எழுதியிருந்தீங்களோ அது இந்த 11 நாட்களுக்குள்ளாரையே ஒரு சிலருக்கு வந்துட்டு நடந்துடும். நீங்கள் கொஞ்சம் பெரிய விஷயமாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கான வேலை வந்து ஆரம்பமாயிரும். கண்டிப்பாக அது வந்து சீக்கிரமாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் அந்த 11 நாளுக்குள்ளாரையே கண்டிப்பாக வந்து நடந்துருங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்துட்டு எழுதுங்க. சரி, இந்த பேப்பரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளம் இந்த மாதிரி நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் போட்டுடலாம். இல்லைன்னா அதை வந்துட்டு கசக்கி எங்கேயாவது கால்படாத இடத்துல அப்படின்னு வந்து போட்டுருங்க. இல்லைனா தண்ணீரில் ஊற வச்சு கரைச்சி நீங்கள் வாஷ் பேசன் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து ஊற்றி விட்டுருங்க. வெந்தயத்துக்கு பணவரவை தரக்கூடிய சக்தி மட்டும் இல்லை, நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய சக்தியும் வந்து உண்டு. அதே போல் முருகப்பெருமானிடம் நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் நம்பிக்கையோடு வச்சோம் அப்படிங்கும்போது அவர் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி தந்துடுவார். நீங்கள் எந்த ஒரு வழிபாடும் பூஜையும் செய்யலினா கூட அவர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் எழுதுனீங்க பார்த்தீங்களா, இதுக்கே வந்துட்டு உங்களுக்கு பலன் நிச்சயம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.